அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சிவனின் அருளை பெறுவது அவ்வளவு எளிதான காரியமில்லை. ஆனால் மன உறுதியுடன் வரும் தடைகளை தாண்டி விடாப்பிடியாக முறையாக வழிபாடு செய்தால் சிவனின் அருளை நிச்சயமாக பெற முடியும். அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து என்ற ஆன்றோர்களின் வாக்கிற்கு ஏற்ப சிவனை வணங்குவதற்கே முதலில் சிவனின் அருள் இருக்க வேண்டும். சிவனின் அனுமதி பெற்று அவரை வணங்கினால் விரைவில் நாம் நினைத்த காரியம் அனைத்திலும் நமக்கு வெற்றி உண்டாகும், முக்தி உண்டாகும். சிவனை முறையாக வழிபடுவதால் நம்முடைய கர்ம வினைகள் நீங்கும். தீய கர்மாக்களில் இருந்து விடுபட சிவனை வழிபடுவதே ஒரே வழி. சிவபெருமானை ஒரு சில குறிப்பிட்ட முறைகள்ல குறிப்பிட்ட நாட்கள்ல நாம வணங்கும் போது சிவனருளால நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்குரிய சக்தி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சிவனை வணங்குவதற்குரிய முக்கியமான நாட்கள் என்ன? ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமை சிவனுக்குரிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லப்படுது. அதை போல பிரதோஷம், வளர்பிறை பிரதோஷம், தேய்பிறை பிரதோஷம், பிரதோஷத்திற்கு முதல் நாள் வரக்கூடிய சிவராத்திரி. நாம சிவராத்திரி அப்படின்னோடனே மாசி மகா சிவராத்திரி அன்று மட்டும்தான் சிவபெருமான வழிபாடு செய்வோம். அதாவது கண் விழித்து வழிபாடு செய்வோம் இல்லையா, அதை செய்வோம். ஆனால் ஒவ்வொரு மாதமுமே வரக்கூடிய சிவராத்திரி அன்று நீங்கள் சிவ மந்திரங்களை சொல்லி சிவனை வழிபட்டால் உங்கள் துன்பங்கள் எல்லாம் சிவனருளால் நிச்சயமா நீங்குங்க. அதை மாதிரி பிரதோஷ நாட்கள் அபிஷேகத்துக்கு பொருட்களை வாங்கி கொடுக்கறது, ஞாயிற்றுக்கிழமையில ராகு கால நேரத்தில் வழிபாடு செய்கிறது, சனிக்கிழமையில நவக்கிரக வழிபாடு செய்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு சிவனருளை பெற்றுக் கொடுக்கும். உங்கள் வீட்டில் சிவலிங்கத்தில் ஸ்படிகலிங்கம் அல்லது சாலிகிராம் அல்லது சிவலிங்கத்தோட சின்ன சிலைகள் அல்லது சிவனுடைய திருவுருவப்படம் வச்சிருந்தீங்கன்னா வில்வ இலை சாற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா சிவனருளை கண்டிப்பா பெற முடியும். இந்த வில்வ இலையை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா காய்ந்த பிறகுமே பயன்படுத்தலாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஒரு தடவை நம்ம போடுறோம் இல்லையா, சிவனுக்கு மாலையா போடுறதை எடுத்து கழுவிட்டு மறுமுறையும் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். வில்வம் இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி தாயாரும் நிரந்தரமாக குடியிருப்பாங்க. சிவனருள் மட்டுமல்லங்க, உங்களுக்கு பண அருளும் கிடைக்கும், பணவசியமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ முழுமையாக சிவனருளை நான் பெறணுங்க, எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணுங்க, அதுக்கு நான் இப்போ நீங்கள் சொன்ன நாட்களில் என்ன மந்திரத்தை சொன்னால் நல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த ஒரு வரி மந்திரமே போதுங்க. இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு சிவனை நினச்சி சொல்லி பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம், இந்த திட்டத்தை சொன்ன உடனே முதல்ல எனக்கு ஞாபகம் வர்றது உங்கள் அனைவருக்கும் என் இருக்கை கூப்பி அன்பான வணக்கங்களையும் மிகுந்த மகிழ்ச்சிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். எதற்காக அப்படின்னா, சித்ரா பௌர்ணமியிலிருந்து இந்த அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தை ஆரம்பிச்சிருந்தேன். தினம்தோறும் இந்த உணவளிக்கும் திட்டத்தில் நிறைய பேர் தொடர்ந்து சேர்ந்துட்டு வந்து உங்கள் மேலான ஆதரவை கொடுக்குறீங்க. அதனால் நிறைய ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை நானும் தொடர்ந்து செய்துட்ருக்கேன். இனி வரக்கூடிய காலகட்டங்கள்லையும் தொடர்ந்து இந்த திட்டத்துக்கு உங்கள் மேலான ஆதரவை கொடுங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாதேவ சம்போ சிவ, மகாதேவ சம்போ சிவ, மகாதேவ சம்போ சிவன்னு இப்போ நான் சொன்ன இந்த நாட்கள் எல்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. சும்மா இருக்கும்போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சிவனருள் கிடைக்கும். உங்கள் ஜாதக ரீதியான தோஷங்களின் வீரியமும் குறையும். இப்போ நான் சொன்ன தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பதிவை முடிப்பதற்கு ஒரு சிறிய அறிவிப்பு. இந்த சேனலில் நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ண முடியல. அதனால் மகா பெரியவா ஆன்மீகம்ங்கிற ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்திருக்கிறேன். அந்த சேனலோட லிங்க் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்கள் மேலான ஆதரவை கொடுங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்.